எல்லாம் தமிழ் திரையுலகம், ஏன் இந்திய திரையுலகம், ஏன் உலக திரையுலகத்தின் சார்பில் நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாரும் ஒரு விதமான பயம் கலந்த டென்ஷன்ல இருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க, ஜாலியா இருங்க. ஏன்னா டோன்ட் வரி, பி ஹாப்பி. வந்திருக்கும் திரையுலக பீஷ்மர்களே, மேடையில் இருக்கும் பெரியோர்களே மற்றும் எனது நண்பர்களே மற்றும் பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களே மற்றும் மதையானை கூட்டம் போல் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்களே மற்றும் இணையதள நண்பர்களே மற்றும் எனக்காக ட்வீப்பிள்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க ட்விட்டர்ஸ்லேருந்து. அவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலம் மிகவும் குறைவாக இருப்பதால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னுடைய வரவேற்புரை முடிச்சுக்கிறேன். இது ஆக்சுவலாக வரவேற்புரை இல்லை, இது ஒரு நன்றி உரை தான். காரணம், ஒரு ஷோவை கேன்சல் பண்ணிவிட்டு கமலா தேட்டர் அவங்க இந்த அரங்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வி.என். சிதம்பரம் ஐயா நம் நினைவில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அவருடைய இளவல்கள் இங்கே வள்ளியப்பன், கணேஷ், நாகு அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி கமலா தேட்டர் அத்தனை ஊழியர்களுக்கும் முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் கண்ணனுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லணும். எங்கே இருக்கார் சார்? டைரக்டர் கண்ணனுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த கதையை அவர் வச்சுக்கிட்டு என்னைய பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தார். நான் 3 வருஷமாக அவருக்கு டேக்காக கொடுத்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் டைரக்டர் பாலா வந்து இதில் விவேக்க வச்சே பண்ணுங்கன்னு அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங்கில் உலகநாயகன் கமல் அவர்கள் என்னை தனியாக அழைத்து போய் வித்தியாசமான கதைகளை பண்ணும் நேரம் இதுதான் விவேக் உங்களுக்கு என்று சொன்னார். ஸோ இது எல்லாம் காரணம் தான் நான் இந்த படத்தை பண்ணுவதற்கு. எனக்கு இது மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கும்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை. என்னை வந்து அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய இயக்குனர், இதோ திரையுலக பீஷ்மர் பாலச்சந்தர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். 26 வருஷம் கழித்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஏன் இந்தியாவில் எந்த காமெடியனுக்கும் இப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து டைரக்டர் கண்ணனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தயாரிப்பாளர் லாரன்ஸ், அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் படம் பண்ணி முடிச்சு ஒரு ப்ரொடியூசர் எப்படி இருப்பார்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்னும் அவர் தெம்பா நல்லா இருக்கிறாரு. அதனாலேயே இந்த படம் நல்லா வருன்ற நம்பிக்கை இருக்குது. ஆள் வேற நல்லா ஸ்டைலாக இருக்காரு. எப்போ சார் கேபி சார் இன்ட்ரடியூஸ் பண்ண ரஜினி சார் மாதிரி இருக்கார், அப்போ அந்த ஸ்டைலில் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறாரு. அவரை நம்பி ஃபர்ஸ்ட் காப்பி கொடுக்கலாம் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ்னாலும். அந்த மாதிரி அப்படி சிக்கனம் பார்த்து பண்ணுவார். எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி போட்டாலே முறைப்பார். அந்த அளவுக்கு பார்த்து பண்ணார் இந்த படத்தை. அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அப்புறம் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் திரையுலகின் பெரியவங்க வர பயப்படாங்கன்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேருக்கு சேர் போட்டு எல்லாரையும் பேச வைக்கிறது கஷ்டம்னு. அதனால ரொம்ப மோஸ்ட் விஐபிஸ் மட்டும்தான். ஏன்னா மற்ற எல்லாரும் எழுத்தாப்புல உட்காந்துருக்கீங்க. நீங்கள் மெயினாக வர்றது வந்து ட்ரெய்லரையும் சாங்ஸையும் பார்த்துட்டு வாழ்த்துவதற்காகத்தான். அது நீங்கள் எங்கேருந்து பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தான். ஸோ எல்லாரும் வந்தாக்க எல்லாரும் பேசி முடிக்கிறதுக்குள்ளே சைக்கிள் டோக்கன், பைக்கு டோக்கன், கார் டோக்கன்லாம் எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ அதனால வி ஹவ் மேட் இட் எ கிறிஸ்ப் போன். இதை நான் ஏற்கனவே ஒரு மேடையில் பாரதிராஜா சார்ட்டையும் பேசியிருக்கேன், விக்ரமன் சார்ட்டையும் பேசியிருக்கேன், கேஆர் சார்ட்டையும் பேசியிருக்கேன். அது முதல்ல நாங்கள் இப்போ அமுல்படுத்துகிறோம் இதில். ஸோ அதை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இப்போது இந்த மேடை சாதாரண மேடை அல்ல. இவர்கள் யாரும் இது வந்து என்னோட படத்துக்கு வந்து விஐபிஸ்ன்னு சொல்லலை. ஜென்ரலாகவே இங்கே வந்திருக்கும் யூத், சினிமாவில் வெற்றி அடைய விரும்புபவர்கள், சினிமாவில் இன்னும் வெற்றி கிடைக்காமல் போராடி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் மேடையில் வீற்றிருப்பவர்களை கொஞ்ச நேரம் பாருங்க. இவங்க யாரும் அதிர்ஷ்டத்தினால் ஜெயித்தவர்கள் அல்ல. இவர்கள் அத்தனை பேரும் கடின உழைப்பாலும் முயற்சியாலும் பெரும் பெரும் சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி இன்று ஜெயித்திருக்கின்ற மகா பெரும் சாதனையாளர். அப்படிப்பட்டவர்களை இங்கே நாம் அழைத்து வந்திருக்கிறோம். கேஆர் சார் வந்து முதல்ல வந்து எனக்கு கேஆர் சாரை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏன்னா அவர் வந்து சினிமாவுக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இப்போ இருக்கிறாரு. அவர் வந்து ஷேவ் பண்ண அஜித்குமார் மாதிரி பல வருஷமாக யூத்தாகவே இருக்கிறாரு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் இது மீண்டும் அவருடைய சேரில் உட்காந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு. என்னுடைய சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் இந்த படத்தில் வந்து அக்கறை எடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தயாரிப்பாளர் சங்க தலைவர் கேஆர் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன். அதே போல் இளைய தளபதி விஜய் இன்று எவ்வளவோ உயரத்தில் இருக்கின்ற பெரும் நடிகராக, மாஸ் ஹீரோவாக இருக்கின்றார். ஆனால் அவரை முதலாக ஒரு பெர்ஃபார்மராக மாற்றி காட்டினது இயக்குனர் விக்ரமன் தான். பூவே உனக்காக படத்திலிருந்து அதிலிருந்து தான் அவருடைய ஆக்டிங் டேலண்டே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்பேற்பட்ட நானும் அவருடைய படங்கள் பண்ணியிருக்கிறேன். ஸோ இயக்குனர் சங்க தலைவர் விக்ரமன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்தியாவில் எந்த இடத்தில் தேசிய கீதம் பாடப்பட்டாலும், கொஞ்சம் அமைதி ப்ளீஸ், ஐ நீட் சம் சைலன்ஸ். இந்தியாவில் எந்த இடத்தில் தேசிய கீதம் பாடப்பட்டாலும், எந்த இடத்தில் நமது தேசிய கொடி பறந்தாலும் நமக்கு இவர் ஞாபகம் வராமல் போகாது. ஒரு இந்திய தேசிய கொடிக்கு ஒரு அவமானம் ஏற்படும் பொழுது ஹீரோ அதன் மேல் தீப்பிடித்த கொடியின் மேல் புரண்டு அந்த கொடியை காப்பாற்றினார் என்ற உயர்ந்த கிளைமாக்ஸை உலகத்துக்கே கொடுத்த மாபெரும் இயக்குனர் தான் நம்முடைய மணிரத்னம் சார். அவர் வெற்றி கமர்ஷியல் ஹிட் கொடுக்கறதுக்காக படங்கள் எடுப்பதே கிடையாது. அவர் எடுக்கும் படங்கள் சிலது கமர்ஷியல் ஹிட் ஆகிவிடும், அவ்வளவுதான். அவர் அதை பற்றி அவருக்கு யானை படுத்தாலும் குதிரை மட்டம், யானை படுத்து கிடந்தாலும் குதிரை மட்டம் தான். அது யாராலும் மாற்ற முடியாது. இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற, ஏன் நமக்கு ஒரு இசை புயலை அறிமுகப்படுத்திய மணிரத்னம் அவர்களை வரவேற்பதில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் குடும்பங்கள் ஒருத்தராக நாம் இவரை மதிக்கிறோம். இவர் இதுதான் சொல்ல போறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும், மைக்கு பிடிச்சோன்னு. இருந்தாலும் அவர் அதை சொல்ல மாட்டாரான்னு நம்ம ஏங்கும். என் இனிய தமிழ் மக்களே, இது தமிழ்நாட்டு ரத்தமும் சதையும் இந்த மண்ணும் கலந்த ஒரு கலவை அவர். ஆக அவர்கிட்ட நான் ஒரு படம் தான் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பொம்மலாட்டம்னு ஒரே ஒரு படம் தான். அப்போ சொன்னார், நான் இவ்வளோ நாள் எங்கேயா மிஸ் பண்ணேன், சாரி வெரி த்ரில் அப்படின்னாரு. இவ்வளவு நாளாக மிஸ் பண்ணேன்றதை இப்போ சொல்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும்? மனோஜ் கிரியேஷன் வாசல்லாம் நின்ன காலங்களில் எனக்கு 100 ஜதை செருப்பு வெளியே கிடக்கும். அத்தனை பேரையும் தாண்டி நான் வாய்ப்பு வாங்க முடியுமா? ஆனால் இன்று அவரே என்னை பாராட்டுவதற்கு வந்திருக்கிறார் என்பது எனக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். பாரதி ராஜா சாருக்கு நாம் ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்து வரவேற்போம். எனக்காக ஏரில் பறந்து வந்த ஏஆர்ஆர் அவர்களே, இங்கே இருக்க தேனியிலிருந்து பாரதிராஜ் சார் வர்றதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை மறுபடியும் இங்கே வர வச்சோம் இந்த நிகழ்ச்சிக்காக. ஆனால் ஒரே ஒரு இமெயில் கொடுத்தேன், ஒரே ஒரு மெசேஜ் பண்ணேன். எனக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கேருந்து இங்கே வரைக்கும் அவர் சொந்த காசு போட்டு ஃப்ளைட்டில் வந்திருக்கிறார். இதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு தட்ட போகிறோம்? அதாவது பணிவு, உழைப்பு, தன் வேர்களை மறக்காத தன்மை. பணிவு, உழைப்பு, தன் வேரை மறக்காத தன்மை. இதற்கு உதாரணம் ஒரு மனிதனின் வெற்றியை பாருங்கள் இளைஞர்களே. எதனால் இவ்வளவு தூரம் உலக சிகரங்களை போய் தொட்டிருக்கிறார், உலக அளவுக்கு உயரத்தில் போய் நம்முடைய ஏஆர் ரஹ்மான் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஒன்று சொன்னார். அவருடைய மிகப்பெரிய விருதை வாங்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று ஏஆர்ஆர் அவர்களை கேட்டப்போ ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு இது எல்லா இளைஞர்களுக்கும் தெரிய வேண்டியது, கோபப்படுகிற அத்தனை பேரும் யோசிக்க வேண்டிய விஷயம், வருத்தப்படுகிற வேதனைப்படுகிற மற்றவங்களை வார்த்தைகளால் புண்படுத்துகின்ற அத்தனை இளைஞர்களும் மாணவர்களும், ஏன் இங்க இருக்கின்ற அத்தனை கலா ரசிகர்களும் யோசிக்க வேண்டிய அந்த வரிகள். எனக்கு முன்னால் 2 பாதைகள் தென்பட்டன. ஒன்று அன்பின் பாதை, இன்னொன்று வெறுப்பின் பாதை. நான் அன்பின் பாதையை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னார். உலக பந்தில் எங்கேயோ ஒரு மூலையில இந்தியா, அதோட எங்கேயோ ஒரு மூலையில தமிழ்நாடு, அங்க எங்கேயோ கொஞ்சம் தமிழ் பேசிக்கிட்டு இருக்க இனத்தின் அந்த தமிழ் மொழியை கொண்டு போய் உலக அரங்கில ஆஸ்கார் வாங்கும்போது தமிழ் பேசினார். 2 ஆஸ்கார்கள் வாங்கியும் பணிவு, பெருக்கத்துள் வேண்டுமாம் அடக்கம்னார் வள்ளுவர். அதற்கு வாழும் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். டொரண்டோ நகர்ல அவருடைய பெயர்ல ஒரு சாலை திறந்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு அவர் பேரு அல்லா ரக்கா ரஹ்மான் சொல்லி அவர் பேரை வச்சிருக்காங்க டொரண்டோ கவர்மெண்ட். அது மட்டும் இல்ல, அவருக்கு தபால் தலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தமிழனுக்கு பெருமை இல்லையா? ஒரு ஏஜிஸ் ஆபீஸ்ல ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டண்டா தன்னுடைய அதாவது உழைப்புக்கும் முயற்சிக்கும் கடின முயற்சிக்கும் அதன் பிறகு கிடைக்கின்ற வெற்றிக்கும் வாழும் உதாரணம் எங்களுடைய ஆசான் தாதா சாஹிப் பால்கே பாலச்சந்தர் அவர்கள். ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஆரம்பிச்சு நாடகங்கள் போட்டு அதன் பிறகு நாடகத்திலிருந்து இப்ப இந்தியாவில் சிவில் அவார்டுன்னு கொடுத்தாக்க பிக்கெஸ்ட் அவார்டு பாரத ரத்னா. அதுக்கு மேல அவார்டே கிடையாது. இந்தியாவில் வேற அவார்டு கிடையாது, பாரத ரத்னா. அது போல திரை உலகிற்கு கொடுக்கப்படுகின்ற பிக்கெஸ்ட் அவார்டு, டாப் மோஸ்ட் அவார்டு தாதா சாஹிப் பால்கே. அதை வாங்கி இருக்கிறார் எங்களுடைய குரு. அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி. அவர் நான் ஒரு மேடையில் பேசும்போது படையப்பான்னு ஒரு படம் 15 வருஷத்துக்கு முன்னாடி படையப்பாவுடைய வெள்ளி விழா, அப்பெல்லாம் வெள்ளி விழா 100 நாள் விழா போஸ்டர்கள்லாம் ஒட்டுவோம். ஓடிச்சு படம். இப்போ 1 வாரம் 2 வாரம். அப்பெல்லாம் 6 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி 100 நாள் ஓட்டணும். இப்போ 100 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி 6 நாள் ஓட்டுறாங்க.
அது மாதிரி வளர்ந்துருச்சு விஞ்ஞானம், நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இல்லாட்டி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி அடுத்த வாரம் இந்நேரத்துக்கு ட்விட்டரில் எல்லாம் போய்கிட்டு இருக்கோம், நம்ம ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அன்று சாதித்தவர் அவர், மிகப்பெரிய சாதனைகளை பண்ணியவர் அவர். இன்னைக்கு இந்தியாவை உலுக்கிய ஏக் துஜே கேலியை தான் முதலாக ஸ்ரீதர் சாருக்கு பிறகு தமிழ்நாட்டை நோக்கி இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைத்தவர் முதலில் நம்முடைய இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் தான். அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம், அதற்கு நம்ம முடிவே கிடையாது. அவரால் தான், அவருடைய படைப்பில் உருவானது தான் ரோஜா, அதன் இயக்குனர் தான் மணிரத்னம், அதன் இசையமைப்பாளர் தான் முதலாக இசையமைத்தது தான் இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான். ஆகவேதான் அந்த கம்பீரமான இடத்திலே அவர் இன்று உட்கார்ந்திருக்கிறார். என்னுடைய ஆசான் பாலச்சந்தர் சார் அவர்களையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.